அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு அற்புதமான கலெக்ஷன் இன்றைக்கி உங்களுக்கு. குட் சான்ஸ், இதுக்கு பேர் குட் சான்ஸ். ஒரு நல்லதொரு வாய்ப்பு. ரேர் கலெக்ஷன், வெரி ரிஸ்கான கலெக்ஷன். பாருங்கள். 1950 மும்பை மிண்டு ஸ்கேர் காயினு 300 ரூபா. 1950 கொல்கட்டா மிண்டு ஸ்கேர் காயினு 400 ரூபா. கொல்கட்டா மிண்டு இருக்கும், என்ன கீழே எந்த மிண்டும் இருக்காது. காயினையும் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி மும்பைனா மும்பை மிண்டு இருக்கும். மும்பைனா மும்பை இருக்கும், கல்கட்டானா கல்கட்டா இருக்கும். ஒன்றையும் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க வேண்டாம். சொன்னது தான். நம்மளோட சேனல் அது ஒன்று தான் முக்கியம். கரெக்டாக இருக்கும்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இல்லைன்னா பதிவு இப்போ வரமாட்டேன், பதிவு போட மாட்டேன். ஒரு பதிவு போடுவதற்கு எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் நான் எடுத்துக்கொள்வேன். எத்தனை மாதம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் எடுத்துக்கொள்வேன். காலங்கள் எடுத்துக்கொள்வேன். ஆனால் பதிவு நீட்டாக போடணும்னு நினைப்பேன். வாங்குகின்ற உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும், கொடுக்கின்ற எனக்கும் சந்தோஷமாக இருக்கணும். வாங்குகின்ற உங்களுக்கும் பிரயோஜனப்படணும், கொடுக்கின்ற எனக்கும் பிரயோஜனப்படணும். என்னோடய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நான் எதிர்பார்ப்பேன். அதில் தவறு கிடையாது. தவறு என்று நினைத்தால் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. இது இப்போ குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு முந்தி ஒன்று போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு செட்டு தான், இன்னொரு செட்லாம் கிடையாது. இந்த ஒரு செட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத நான் வர சொல்லிக்கிட்டே வாரேன், கவனிங்க. சும்மா நார்மலாக இந்த காயினை அவ்வளோ ஈஸியாக சேர்த்துடலாம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ 51 பார்ப்போம். 51ல் ஒரு மும்பை மின்ட்டு, 51ல் ஒரு கொல்கட்டா மின்ட்டு. அந்த மும்பை கொல்கட்டாவுக்கு அடுத்து அந்த அமௌண்ட்டுக்கு இடையில ஒரு கேப் விட்டுருக்கேன்ல, இந்த கேப் இது ஸ்கேர்னு எஸ்ன்னு போட்டிருப்பேன், ரேர்னா ஆர்னு போட்டிருப்பேன், காமன்னா ஒன்றும் போட்டிருக்க மாட்டேன். இதில் எஸ் போட்டிருக்கேன், இதில் எஸ் போட்டிருக்கேன், இதில் ஆறு போட்டிருக்கேன், இதில் ஒன்றும் போடலை. அந்த மாதிரி 51 சொல்லிட்டேன்னா 52 53 காயின் கிடையாது. நீங்கள் தேட வேண்டாம், நான் வைக்கலேன்னு நினைக்க வேண்டாம். 54 கொல்கட்டா 1 மின்ட்டு தான், 200 ரூபா. 55 மும்பை மின்ட்டு ரேர் காயின், ஒரு காயின் 2000 ரூபா. மும்பை மின்ட்டா அப்படிங்க நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். 1/4 ரூபி 1955 மும்பை மின்ட்டு. அதுக்கு அடுத்தது கொல்கட்டா மின்ட்டு, கீழே ஒன்றும் இருக்காது. 56ல் 1 மின்ட்டு தான், கொல்கட்டா மட்டும்தான், 300 ரூபா. இது ஒரு செட்டு. இந்த 3 2 5 3 8 நாணயம் மட்டும் ஒரு செட்டு. இது 1/4. அதுக்கு அடுத்து வரக்கூடியலாம் 25 நயா பைசே. அதுக்கடுத்து வரக்கூடாது 25 பைசே, 25 பைசே. இது 1/4, 25 நயா பைசே, 25 பைசே, 25 பைசா. 3 டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். இதில் மொத்தம் இப்போ 8 காயின். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு, இதை மட்டும் பார்ப்போம். 1/4 ரூபி ஒரு ரூபாயில் 4ல் ஒரு பங்கு. 8 நாணயம் தான், வேறு நாணயம் கிடையாது. A to Z ஃபுல் கலெக்ஷன் ஒரு செட்டு. இதனுடைய ஒர்த்து 4100 ரூபா. இதனுடைய ஒர்த்து, இந்த 8 நாணயத்தினுடைய ரேட் 4100 ரூபா. நீங்கள் எனக்கு 2050 ரூபா கொடுங்க போதும். இது உண்மையிலேயே 2000 ரூபா தான் ரேட்டு. நான் இந்த ஒரு நாணயத்துக்கு தான் கேட்டிருக்கேன் இப்போ ரூபா. இது எல்லாத்தையும் சேர்த்து வெரி வெரி ரேர் கலெக்ஷனு. இது ரொம்ப ரேர். இருந்தால் என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு நான் நல்ல விலை தருவேன். 2000 ரூபாய் எதுவும் தரக்கூடாது. நான் 2000ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் பாதி குறைச்சிட்டேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது இந்த ஒரு செட்டு 4100 ரூபா. நீங்கள் எனக்கு தரக்கூடிய நீங்கள் ரூபா 2050 ரூபா. பாதிக்கு பாதி தாங்க. அதுக்கடுத்து 57. இது நயா பைசே. இதில் எழுதியிருக்கும் 25 நயா பைசே எழுதியிருக்கா, நயே பைசேன்னு எழுதியிருக்கா. 1957 மும்பை மின்ட்டு 250 ரூபா. 1957 கொல்கட்டா மின்ட்டு 250 ரூபா. 1959 1958 இல்லைன்னு நினைக்க வேண்டாம், காயின் வெளியிடலை, கிடையாது.
1959 மும்பை மின்ட்டு 300 ரூபா ஸ்கேர் காயின் இதெல்லாம். 1959 கொல்கட்டா மின்ட்டு 300 ரூபா. 1960 மும்பை மின்ட்டு 100 ரூபா தான். இதெல்லாம் இதுவரைக்கும் ஸ்கேரு. 1960 கொல்கட்டா 150 ரூபா. 1961 மும்பை 100 ரூபா. 61 கொல்கட்டா 150 ரூபா. 62 மும்பை 100 ரூபா. 62 கொல்கட்டா 150 ரூபா. 63 மும்பை 100 ரூபா. 63 கொல்கட்டா 150 ரூபா. 6 வருஷங்கள் 12 நாணயங்கள். 1 2 3 4 5 6. இதில் 6 12. மொத்தம் 6 வருஷம். 57 59 60 61 62 63. 6 வருஷம். 6 வருஷம் 12 நாணயங்கள். இந்த 12 நாணயத்தினோட மொத்த விலை 2100 ரூபா. இந்த 12 நாணயத்தினுடைய மொத்த விலை, இது ஒரு செட்டு, இது நயா பைசா செட்டு. 12 நாணயங்களுடைய மொத்த விலை 2100 ரூபா. நீங்கள் தரக்கூடியது 1050 ரூபா. பாதிக்கு பாதி. எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளவு ரிஸ்க்கான கலெக்ஷனு. இப்போ ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. தயவுசெய்து யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்கிக்கோங்க. மிக்க மன மகிழ்ச்சி அடையுங்க. ஏன்னா நீங்கள் சேர்க்கக்கூடியலாம் சேர்த்துடலாம். இந்தளவுக்கு மின்ட் வயசாக இந்த அளவுக்கு கண்டிஷனாக உங்களுக்கு இவ்வளோ விவரங்களோட இந்த நாணயத்தை நீங்கள் சேர்க்கவே முடியாது. நான் அறுதியிட்டும் உறுதியிட்டும் சொல்லுவேன். 3வது ஒரு செட்டை பார்த்துருவோம். 1964. இது என்ன சொன்னேன்? 25 பைசே, 25 பைசா. இது 1964 மும்பை 100 ரூபா. ஸ்கேரும் கிடையாது, ரேரும் கிடையாது, காமன் காயின் தான். 64 150 ரூபா கொல்கட்டா மின்ட்டு. 65 மும்பை மின்ட்டு 100 ரூபா. 65 கொல்கட்டா மின்ட்டு 150 ரூபா. 66 மும்பை மின்ட்டு 100 ரூபா. 66 கொல்கட்டா மின்ட்டு 150 ரூபா. 67 மும்பை மின்ட்டு 1000 ரூபா. 67 கொல்கட்டா மின்ட்டு 200 ரூபா. 68 கொல்கட்டா மின்ட்டு 900 ரூபா. இதனுடைய மொத்த விலை, இது இந்த நாணயம் 1000 ரூபா. உங்கள்கிட்ட அந்த நாணயம் இருந்தால் கொடுங்க, நான் 1000 ரூபாயே தாரேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1967 மும்பை மின்ட்டு. இந்த நாணயம் உங்கள்கிட்ட இருந்தால் என்ன கொடுங்க, நான் 1000 ரூபாயே தாரேன். எனக்கு செட்டு போட்டதுக்கு தேவைப்படுது. இந்த 55 மும்பை மின்ட்டு, இது இருந்தாலும் கொடுங்க, நல்ல விலை தாரேன். இந்த 2 நாணயங்களும் இதில் முக்கியம். இதில் ஒன்று ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். இந்த நாணயம் வேண்டாம் எடுத்துருங்க சார் அப்படின்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாயை குறைச்சி கொடுவேன். சந்தேகமே கிடையாது. இதில் இந்த நாணயத்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க சார் அப்படின்னா நான் 500 ரூபா குறைச்சி கொடுவேன். இப்போ நான் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தான் தரப்போகிறேன். ஆனால் நான் வாங்கினதே இது 1000 ரூபா தான். இது எல்லாம் சேர்த்து கம்பேர் பண்ணி வைக்கல, எனக்கு ரேட்டு ஈக்குவல் ஆயிரும். அதனால் சொல்கிறேன். இது ஒன்று மட்டும் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபா குறைச்சி கொடுவேன். ஆனால் நான் உங்களுக்கு இதை 500 ரூபாய்க்கு தான் தாரேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 3வது செட்டு ஃபுல்லாக உங்களுக்கு 2650 ரூபா. இந்த 9 நாணயமும் மேலே ஒரு 6 கீழே ஒரு 3, இந்த 9 நாணயமும் சேர்ந்து ஒரு செட்டு. வெரி வெரி ரேர் குட் செட்டு. ஆனால் குட் கண்டிஷனான காயின்கள். இந்த 9 நாணயமும் சேர்த்து 2650 ரூபா. நீங்கள் எனக்கு தரக்கூடியது 1325 ரூபா. பாதிக்கு பாதி 1325 ரூபா. இது 1000 ரூபா, இது 900 ரூபா. பார்த்துக்கோங்க நான் என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு தாரேன்னு சொல்லி. மீண்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகப்படுத்திக்கிறேன். 67 மும்பை மின்ட்டும் 55 மும்பை மின்ட்டும் இருந்தால் என்கிட்ட யாராக இருந்தாலும் கொடுத்துட்டு அதுக்கு உரிய நல்ல ரேட்டை நீங்கள் வாங்கிக்கிடலாம். எனக்கு வாண்டட் த காயின்ஸ். இந்த 2 காயினும் 55 மும்பையும் 67 மும்பையும் 2 காயினும் எனக்கு வெரி வெரி டிமாண்ட், வாண்டட். யார்கிட்டா இருந்தால் என்கிட்ட கொடுத்து நீங்கள் நல்ல விலை வாங்கிக்கிடலாம். இப்போ நான் சொல்லிட்டேன்னா, முதல்ல உள்ளதுக்கு 2050 ரூபா, 2வது உள்ளதுக்கு 1050 ரூபா, 3வது உள்ளதுக்கு 1325 ரூபா. இந்த 3ஐயும் சேர்த்திங்க அப்படின்னா 4425 ரூபா. இது ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டு 4425 ரூபா. ஒரே ஒரு செட்டு, ஒரு தரம், 2 தரம், 3 தரம், அவ்வளோதான். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான வெரி வெரி ரேர் அண்ட் ரிஸ்க்கான கலெக்ஷன். இதை ஃபுல் பண்ண முடியாது. இதெல்லாம் A to Z. இதில் எந்த A to Yலாம் கிடையாது, A to Z. இதில் மிஸ்ஸிங்கே கிடையாது. 100%. இதை சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு நாணயம் சேர்க்க வேண்டாம். எல்லா இயரு எல்லா மின்ட்டும் கம்ப்ளீட் ஃபினிஷ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.